ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜானஸ் டாக். இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் டிஐஎம்எல் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே நான் ஃபுல்லாக என்ன பண்ணேன், எங்கே போனோம் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் சாமி கும்பிட்டு இதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். ஸோ குவிக்காக வந்து நாங்கள் ப்ரன்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ஈவினிங் பஃபே போகிற பிளான் இருக்கிறதுனால மார்னிங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிட்டோன்னா ஒரு 11-11:30க்கு ப்ரன்ச் முடிச்சுட்டு நல்லா வீட்லேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வெளியில் கிளம்பி போகலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சிக்கன் பெரட்டல் செஞ்சிடலான்னு. சிக்கன் பெரட்டல் செஞ்சதும் நான் வந்து ஆப்கானி சிக்கன், மலாய் சிக்கன் மாதிரி ஒயிட் சிக்கன் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய மேரினேஷனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பு, பட்டை, அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, ஸோ இதெல்லாம் நீங்கள் நார்மலாக என்னென்ன சேர்ப்பீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு 2-3 ஏலக்காய் இடித்து போட்டுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக டர்ன் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ சைட் பை சைட் நான் சொன்ன அந்த மலாய் சிக்கன் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கான மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து குவான்டிட்டி, சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து நைட்டு வெளியில் போகிற பிளான் இருக்கிறதுனால ஜஸ்ட் 2 ப்ரெஸ்ட் பீஸ் மட்டும் மலாய் சிக்கனுக்கு போட்டுக்கலான்னு அதை எடுத்து வச்சுருக்கேன் நான் தனியாக வாஷ் பண்ணி. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக, ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் சைட் பை சைட் நான் வந்து சிக்கன் தொக்குக்கும் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து இந்த மலாய் சிக்கனுக்கு கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் இதில் நம்ம சில்லிஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ பெப்பர் பவுடர் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு, ரொம்ப கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து நம்ம சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour வரைக்கும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் எங்கள் சைடில் வெங்காயம் வந்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதங்கினதும் நான் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பர்த்டேனா எப்போவுமே ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கல்யாணம் ஆகி செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டே. அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடச்சதுனால இங்கே மும்பையில் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். அண்ட் ஆட் ஆன் எனக்கும் இங்கே வந்து ஜாப் கிடச்சிருச்சு. வந்து 1.5 மாதத்துலேயே வந்து எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ பர்த்டே வந்து சாட்டர்டே ஆக்சுவலாக. ஸோ மண்டேலேருந்து எனக்கு ஜாயினிங் இருந்தது. கரெக்டாக பர்த்டேக்கு முன்னாடி நாள் என்னுடைய ஆஃபர் லெட்டர் வாங்கினேன். ஸோ இதையும் உங்கள் எல்லாருக்கூடையும் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இதோடு நான் வந்து கண்டிப்பாக வீக்லி 2 வாட்டியாவது நான் வந்து வீடியோஸ் ஆட் பண்ண பார்க்குறேன். எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன், ஆஃபீஸ்க்கு போகிற vlog, என்னென்ன லன்ச் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் சொன்ன மாதிரி 2 ப்ரெஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க.
ஸோ தட் இந்த சிக்கன் வந்து மேரினேட் ஆகிற டைம், அதை எடுத்துக்கிற டைமில் வந்து நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ சிக்கன் தொக்குக்கான தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம், டர்மரிக் பவுடர். இதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சேம் குவான்டிட்டி சில்லி பவுடர் எவ்வளோ போட்டோமோ அதே குவான்டிட்டி மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு, நான் இதில் தண்ணி சேர்க்கலை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி செப்பரேட் ஆகிடும் எப்படி இருந்தாலும். ஸோ தண்ணி சேர்க்காமல் நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு, இதுக்கு தேவையான உப்பு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து லைட்டாக அடி பிடிக்குது, இல்லை நீங்கள் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் கம்மியாக ஆயில் எடுத்துப்பீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் பிரிஞ்சி இலை, ஸ்டார், அப்புறம் காடமம், கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக சீரகம், சோம்பு ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அரிசி லெவல் வந்து நான் 1/2 கிலோவுக்கு நான் செய்கிறேன். சின்ன டம்ளரில் நான் 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே இருக்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு வெங்காயம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 1/2 டீஸ்பூனோ இல்லை 1 டீஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாத்தூள். ஸோ ஏன்னா இது வந்து கலரும் கொடுக்கும், ப்ளஸ் காரமும் வந்து சட்டில் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடும்போது, தயிர் ஊற்றும்போது, எல்லாமே மட்டன்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் நல்லா சட்டிலாக தெரியும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணதும் நல்லா காரம் எடுத்துரும், வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகி எடுத்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணணுன்னா நீங்கள் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கலை. அண்ட் ஒரு கை கொத்த அளவுக்கு நீங்கள் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பிரியாணிக்கான கலர் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கிடைக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் அதெல்லாம் நல்லா குக் ஆகும்போது ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம்
நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து பிரியாணிக்கான கம்ப்ளீட் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் நான் தக்காளி போட்டதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு சாப்பாட்லேயும் மசாலாஸ் கம்மியாக இருக்கணும், சாப்பிடும்போது பிரியாணியில் மசாலா ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும், கலர் நல்லா இருக்கணும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், உப்பு. பிகாஸ் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தில் மட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி புளிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச் டேஸ்ட்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட உங்களுக்கு வந்து லைம் ஆட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். இந்த வாட்டி நான் பண்ணலை. ஏன்னா இப்போ நான் தயிர் ஆட் பண்ணதோடய எனக்கு தேவையான பிரியாணிக்கு ஏற்ற புளிப்பு எனக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ வந்து அந்த காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. மட்டன் போடும்போது கரெக்டாகிடும், ரைஸோடு சேர்ந்து எல்லாம் செட் ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 4 ஈரல் வந்தது, அதையும் சேர்த்து தான் நான் போடுறேன். ஸோ மட்டன் போட்டு நாம் வந்து பிரியாணிக்கு வைக்கிற எவ்வளோ தண்ணியோ, இப்போ நான் 4 டம்ளர் 4 சின்ன டம்ளர் அரிசி போட்டிருக்கேன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி குக்கர் போட்டு ஒரு 12 to 15 விசில்ஸ் நல்லா விட்டுருங்க. ஏன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகணும்னா நீங்கள் ஒரு 12 to 15 விசில்ஸ் விட்டுருங்க. முக்கியமான விஷயம், இந்த டைமே நீங்கள் வந்து ஓவராக சால்ட் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம சால்ட் இதில் போட்டிருக்கோம். ஏன்னா ரைஸ் இன்னும் போடலை. ஸோ மட்டனுக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டதோடு நீங்கள் விசில் வச்சுருங்க. அண்ட் இந்த சைடு நான் சிக்கன் தொக்கு செஞ்ச அதே சேம் கடாயிலேயே தனியாக எடுத்து வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணி மேரினேட் பண்ண நம்மளுடைய ஒயிட் சிக்கன் மலாய் சிக்கன் வந்து நான் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த சிக்கன் நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சு 2 சைடும் திருப்பி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுருங்க. ஸோ தட் நல்லா குக் ஆகிடும். இதுக்கு நடுவில் நான் வந்து பிரியாணியும் நான் ரைஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அது நான் எடுக்க ஃபில்ம் பண்ண மறந்துட்டேன். ஸோ ரைஸ் வந்து நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நான் ஊற வச்சிருந்தேன்ல, ஸோ அந்த ரைஸ் நான் எடுத்து நான் பிரியாணிக்கும் போட்டுட்டேன். ஸோ பிரியாணிக்கு போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து 3 விசில் நான் கரெக்டாக விடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் மசாலா இல்லை, ஓவர் தண்ணியாக இல்லை, சாப்பாடும் உதிரியாக இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, மட்டன்லாமும் சூப்பராக சாஃப்டாக குக் ஆகிருக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி பிரஞ்ச் ரெடி. சூப்பராக இருந்தது சாப்பாடு. அண்ட் நம்மளோட மலாய் சிக்கனும் செம்மையாக ரெடியாக இருந்தது. இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஈவினிங் நம்ம கேக் கட்டிங்க்கு மாடிக்கு போகலாம்.
சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு குட்டியாக ஒரு டைஸோ ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஃபீனிக்ஸ் vlog வந்து கவர் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து டைஸோ ஷோரூம் இருக்குது. அங்கே எனக்கு இந்த 3 ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் கிச்சனில் நான் இதை ஆட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது கூடவே நான் ப்ரைஸும் நான் காமிச்சிருக்கேன். எனக்கு யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி நியூட்ரல் கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் க்ரீம் கலர், லைட் ஆஷ் கலர், இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க எஸ்தட்டிக்காக இருந்தால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். வீடியோ பர்பஸ்க்காக நல்லாயிருக்குமேனு வாங்கினேன். அண்ட் இந்த பிளேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்திருந்தப்பவே ஸ்மூர்லேயே வால்நட் ப்ரௌனி ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. ஈவினிங் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். ஸோ நம்ம வீடு வந்து 14th ஃப்ளோரில் இருக்குது. மாடி வந்து மொட்டை மாடி 22nd ஃப்ளோர். இங்கேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஹோல் சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அண்ட் தேங்க் காட் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வியூ கிடைக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் சிட்டியாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பரான மலைகளாக இருக்கும். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு புது சிட்டியில் செலிப்ரேட் பண்ணுறது நல்லா இருந்தாலும், ஒரு பக்கம் ஃபேமிலி எல்லோரையும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். வீடியோ கால் பண்ணி பேசினோம். ஸோ அன்றைக்கி டே நல்லா போச்சு. அண்ட் ஈவினிங் நம்ம வந்து கேரவன் மெனு இங்கே நம்ம வீட்டிலேருந்து கிட்டே தான் இருக்குது. தானேயில் இருக்கிற கேரவன் மெனு ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ அங்கே வந்து பஃபே ரொம்ப ஃபேமஸ். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
அவ்வளோதாங்க. இப்படி தாங்க இந்த இயர் என்னோடய பர்த்டே சூப்பராக போச்சு. அண்ட் இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜானஸ் டாக். இதோடு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பாய் பாய்.